வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் பிறக்கப்புற குழந்தைகளோட ஜாதகத்தை போட்டுட்டு இருக்கோம். அதில் இது 30/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது செவ்வாய்க்கிழமைங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம், மேசராசி ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திராசிரமமாக அமையக்கூடியது விருச்சிக ராசி சந்திராசிரமமாக அமையும். சுக்கரன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 20 வருஷம் சுக்கர தசை. நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்த்தோம்னா லீ, லூ, லே, லோ. இந்த பெயர் நாமம்லாம் தாராளமாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம். அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா ஏகாதசி திதி அன்னைக்கு போயிட்டு இருக்குங்க. யோகம் சித்த யோகம், கரணம் மணிசை கரணம். ஆட்சி கிரகம், உச்ச கிரகம், நீச்ச கிரகம் எதுவும் இல்லைங்க. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது வள்ளூர் தான் பஞ்சபட்சியா இருக்குது. குபேர புள்ளி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசிலையும், துரதிஷ்ட புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. தசைன்னு நம்ம எடுக்கும்போது சுக்கர தசை தான் போயிட்டு இருக்குங்க. இந்த சுக்கரன் மூல நட்சத்திரம் கேதுவோட சாரத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரியனும் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் சுக்கரனோட சாரத்துல உட்காந்துருக்காங்க. அதுவும் மூல நட்சத்திரத்துல உட்காந்துருக்கிறதுனால கேது தான் தசாபுத்தி நடத்துவாருங்க. எல்லாத்துக்குமே கேதுவே நடத்துது அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. என்ன அப்படின்னா என்னைக்குமே ஒரு குடம் பாலாக இருக்கலாம், ஒரு துளி எலும்புச்சம்பள சாறு பட்டுச்சுன்னா அந்த பால் பூரா திரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத கணக்கு. அது மாதிரி தான் இந்த ராகு கேதை பொறுத்த அளவுக்கு. என்னன்னா அவங்க தசாபுத்தி நடத்தினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். கேது தான் தசாபுத்தி நடத்துறதா நம்ம எடுத்துக்குவோம். அப்போனா அந்த பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும். அது யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது தோஷத்துல எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைகள் கண்டிப்பா அந்த தசாபுத்தி காலத்துல பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா சுக்கரன் 20 வருஷமும் அடுத்தது சூரியனும் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் வர சந்திரனும் பாத்தீங்கன்னா அதே சுக்கரனோட சாரத்துலதான் உட்கார்ந்துருக்க கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் வர்றது பாத்தீங்கன்னா செவ்வாய் திசைங்க. இந்த செவ்வாயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதோட சாரத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க ராகு திசை வரைக்கும். அப்படின்னா அத்தனை திசையும் இந்த ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா முழுசா பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். சரி, எந்தெந்த லக்னங்கள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒன்று கடக லக்னம், சிம்ம லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 4 லக்னமும் பாதிக்கப்படும் முதல்ல அந்த கேதுனால இருக்கிற பாதிப்புனால. சரி, அது மட்டும் இல்லாமல் சுக்கிர தசைக்கு யார் பாதகம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு லக்னமும் மீன லக்னமும் சேர்ந்து பாதிக்கப்படும். அப்பனா முடிஞ்ச வரைக்கும் இந்த 6 லக்னத்துல குழந்தைகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு வேண்டாம். அதுக்கப்புறம் எந்த லக்னத்துல வேணாலும் எடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். மற்றது சுபப்பிரசவம் ஆகிறது விதிப்பலன். அதனால விதியோட கையிலேயே விட்டுருவோம். அவங்க அதுக்கு உண்டான பரிகாரத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு போறாங்க. பரிகாரம் செஞ்சாலும் வேலை செய்யுமா அப்படின்னா 100ல ஒரு 20% என்ன வேலை செய்யலாம ஒழிஞ்சு மறுபடி அவன் அனுபவிச்சாகணும் அப்படின்னு சொன்னா அதுதான் விதிப்பலன். அதை அனுபவிச்சுதான் ஆகணும். சரிங்களா? எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா, ஒன்று கடனை கொடுக்கலாம், நோயை கொடுக்கலாம், வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை தடபடலாம். அதாவது குழந்தை பிறக்கிற நேரம் அம்மா அப்பாவை பிரிச்சு கூட வச்சிருக்கலாம். சுப பிரிவா அவன் வெளியில வேலை விஷயமா தள்ளி போறாங்க, இல்லை வெளிநாடு போறாங்க, தாராளமா போகலாம். அங்க போய் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. குழந்தைகளை கூட பார்க்க முடியாது, மூஞ்ச கூட பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையும் கொடுக்குங்க. சரிங்களா? இது அம்மா அப்பாவுக்கு இடையில மனசங்கடங்களை கொடுத்து சில சமயம் ஃபோன்னால அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்து அதனாலையும் பிரிவை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா பூர்வீகத்துல அப்பாவை இருக்க வர்றது கஷ்டம். இந்த 6 லக்னத்துல குழந்தை பிறந்ததுன்னா பூர்வீகத்துல இருக்க விடாது, ஊர் விட்டு தேசம் விட்டு அனுப்ப அந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதை கரெக்டாக நீங்க இது பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கேற்ற மாதிரி. சரிங்களா? இந்த ஜாதக ரீதியா வேற எப்படி எப்படி இருக்கு குழந்தைக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு பெண் பிள்ளை பிறக்குதுன்னா நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா, அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா, எப்பயுமே தலக்கணம் இருக்கும், அவை எடுக்கிறது தான் இறுதியான முடிவா இருப்பா. செவ்வாய்க்கிழமை பிறக்கிறதுனால நல்ல ரோசம் கோபம் எல்லாமே இருக்கும். அவள் கையில் கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு பெருகக்கூடிய யோகத்திலையும் இருக்கும். வீட்டில் அதிகாரம் அம்மா கைக்கு போயிடும். அப்பா நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரு, நிறைய தனலாபம் சம்பாதிக்கக்கூடியது, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது பண்ணக்கூடியது, இது எல்லாத்தையும் தந்தைக்கு ஏற்படுத்தும். அம்மா சரியான கோவக்காரங்க ரோசக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்க கையில தான் குடும்பத்தோட அத்தனை பொறுப்புகளையும் புள்ள கொடுக்குது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். பெருசாகும் போது பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவட பிரச்சனை, இவங்க அம்மாவுக்கும் பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இதையும் அது கொடுக்கும், பிள்ளைக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அப்பாவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது, கடன் பிரச்சனை அதிகமாகும் போதும் வெளியூரோ வெளிநாடோ தூரதேச பயணங்கள் போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும், பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்பா எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாது. வீட்டில் பசுமாடுகளை வளர்த்துங்க, மகாபாரத கதையை கேளுங்க, அவங்களும் தோசை நீக்கக்கூடிய அமைப்பு. உள்ள நல்ல ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பின்னாடி ஆசிரியர் ஆகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான்.
இதே ஒரு ஆண் பிள்ளை பிறக்கக்கூடிய ஜாதகமாக இருந்து அப்படின்னா அவன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். ஊருக்கு உழைக்கிற பையனாக இருப்பான், வீட்டுக்கு உழைக்க மாட்டான். வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணலாம், இவனும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம், எலக்ட்ரிக்கல் பொருள் வாங்கி விற்றாலும் தந்தைக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவனும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான், நல்ல வியாபாரி, முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல வியாபாரி. பின்னாடி 10 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு நல்லாவே விற்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இவனுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன அடிபடும், சில சமயம் கை காலில் உடையக்கூடிய அமைப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். வீட்டில் இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா சில சமயம் அரசு சம்மந்தப்பட்ட வேலை செய்வாங்க, அதனால லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இவனுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சில சமயம் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. கோச்சாரத்துப்படி எங்களுக்கு வேறு எதுவும் பலன்கள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, வைகாசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய யோகம், 3 யோகமும் இருக்குது. கூட ஒரு யோகம் விபத்து யோகமும் இருக்குது. அப்போனா விரைய செலவு பண்ணணும், சுப விரயம் பண்ணிட்டீங்கன்னா அசுப விரயம் வராது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செயல்பட்டுக்கோங்க, சரிங்களா? மேலும் உங்களுக்கு வேறு தகவல் வேணும்னா கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. உங்களோட ஜாதகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன இருக்குதுன்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் இல்லை அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட பேசுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பிரயோஜனப்படட்டும். யார் மாசமாக இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் கூட அனுப்பி வைங்க. பிறக்க போகிற குழந்தைகளோட பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நடக்குமாங்க, வைக்குமாங்க, அதெல்லாம் இல்லைங்க, 100% நடக்கும். ஏன்னா ஜோதிடங்கிறது இது ஒரு அறிவியல் தான், இதை வச்சு தான் மற்றதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது. வானியல் பூராமே இதை வச்சு தான் வந்துச்சு. அதனால நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. கிரக சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலில் பஞ்சபூதங்கள்னால ஆனது, அதனால அது 100% வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி ஜாதகம் மற்றவங்க பிறந்தவங்களோட ஜாதகமும் நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி பிறந்து இருக்கிறவங்க, வாழ்ந்துட்டு இருக்கவங்க, 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஜாதகமும் போட்டுட்ருக்கோம். அவங்களுக்கு துல்லிய பலனாக தான் அது இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் குழந்தைகளுக்கும் போட்டுடலாம். நாளைக்கு ஒரு 20 வருஷம் கழித்து வரும்போது இந்த பலன்னா நமக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.